நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள சில இளைஞர்கள் ஜேவிபியை ஆதரிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் எமக்கு அவ்வாறு ஆதரிப்பதாக எதுவும் தெரியவில்லை. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. இந்த போர் இடம்பெறுவதற்கு முழுமையான ஆதரவை ஜேவிபியே வழங்கியது. இந்நிலையில் தற்போது ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை விட மோசமான தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஒருமித்த நாடு என்ற சட்டத்திற்கு அறியாத சொற்பதத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். வரப்போகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வழமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் யாழ் தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி, வன்னி தேர்தல் மாவட்டம் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு, திருகோணமலை தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டமும் திகாமதுல்லை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் முழு பட்டியல்களை நிறுத்தி எங்களோட வேட்பாளர்களை போட்டியிடுறதுக்கு தயார்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த தேர்தல் மற்றைய தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. தென்னிலங்கையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும். ஆனாலும் கடந்த கிட்டத்தட்ட 75 வருஷங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான 2 தரப்புகள் பேர்கள் சிலவழிலே மாற்றப்பட்டிருக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பேருந்து எஸ்ஜேபி என்று மாற்றப்பட்டிருக்கலாம். அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்து பொது பெருமுனை என்று மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரதானமாக அந்த 2 அரசியல் தரப்புகள் தான் ஆழ்ந்து வந்தவை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த 75 வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி இன்னுடைய தோல்வியை விளங்கி கொண்டு, அதுவும் விசேஷமாக கடந்த 2.5 வருஷமாக பொருளாதார ரீதியாக இலங்கை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலிலே இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு பிற்பாடு தென்னிலங்கை மக்கள் துணிஞ்சு முற்றிலும் வித்தியாசமான வகையிலே தங்களுடைய வாக்குகளை வழங்கி இன்றைக்கு ஜேவிபியினுடைய கூட்டு முன்னணி ஆட்சிக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாடு பூராவும் திரும்பவும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையிலே கணிசமாக அந்த மாற்றம் தொடரும், பாராளுமன்றத்திலேயும் தொடரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கின்ற நிலையிலே வடகிழக்கிலேயும் இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்புன்ற ஒரு கருத்துக்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக
அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பேரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கும் எங்களோட மக்கள் வாக்களித்து வந்தவை. ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு 2009க்கு பிறகு கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம், கூட்டமைப்பாக இருக்கலாம், இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்பாக இருக்கலாம், தந்தை செல்வனுடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அந்த 2 தரப்பும் இன்றைக்கு முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நேர்மாறான ஒரு பாதையிலே போகிறதுன்றது இன்றைக்கு நிரூபணம். இது இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தொடர்ந்தும் கடந்த 15 வருஷத்துக்கு மேலாக நல்லிணக்கம் என்ற பேரில் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறதுக்குரிய பாதையில் இறங்கி இன்றைக்கு 15 வருஷத்துக்கு பிறகு எதுவுமே காட்ட முடியாத ஒரு நிலையில் மாறாக இந்த நல்லிணக்கம் என்ற பாதைக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு தமிழர் தாயகம் பறிபோர் அளவுக்கு நிலைமையில் மோசமடைஞ்சிருக்கின்ற இந்த சூழலிலே தொடர்ந்தும் ஒரு தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேசி வருகின்ற பொழுது இந்த நபர்களை, இந்த தரப்புகளை நம்முடைய மக்கள் திரும்பவும் நம்பி ஏமாறப்போயினமான்றது தான் கேள்வி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பில் இருந்து போர் முடிஞ்ச கையோட பிரிஞ்சதுக்கு பிறகு எங்களோட மக்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நடக்கப் போகின்ற இந்த ஏமாற்று அரசியலை மிக தெளிவாக எடுத்து காட்டினதுக்கு பிறகும் அதுவும் இந்த 15 வருஷமாக நாங்கள் படிப்பித்து சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே எங்களோட மக்கள் தொடர்ந்தும் ஏமாந்த பாதைக்குள்ளே திரும்பவும் ஏமாறுறதுக்குரிய முடிவை எடுக்கப் போயினமான்றது தான் இன்றைக்கு கேள்வி. இல்லாட்டி இனியும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாதையில் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது. அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னம் மட்டும்தான் இருக்கின்றது. தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஜேவிபி கட்டமைப்பு தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அதே நேரம் மேற்கு இந்திய தரப்புகளுக்கு ஒரு சவால் விடுக்கின்ற ஒரு தரப்பாக அவை இருக்கின்ற ஒரு நிலையிலே தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கணிசமாக உருவாகி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசாத தரப்புகளுக்கு கடந்த 15 வருஷங்களில் எத்தனையோ தடவை பேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க அதை முற்றுமுழுதாக இழக்க பண்ண தரப்புகளுக்கு திரும்பவும் நாங்கள் வாக்களித்து அந்த பேரம் பேசுகிறதுக்குடைய வாய்ப்பை இழக்கப் போகின்றோமா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு முழுமையான ஆதரவை வழங்கி நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய அந்த அரசியல் பாதைக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்கப் போகிறீர்களா என்றது தான் இன்றைக்கு கேள்வி. அந்த வகையில் நாங்கள் தாழ்மையாக உரிமையோடு நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அந்த மக்கள் துணிஞ்சு அதுவும் ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே துணிஞ்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமாக இருந்தால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் அந்த இன அழிப்பு கட்டமைப்பு சார்ந்த கோணத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் ஆணையை வழங்கின தரப்புகள் இந்த இனத்தை விற்று தங்களுடைய சுயநலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இனத்துடைய உரிமை பாதையை சரியான வகையில் கையாளுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை
அவர்கள் கொடுக்க போகிறார்களான்றது தான் அந்த கேள்வி. ஆகவே இந்த வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து சொல்லி வருகின்ற இந்த பூகோள அரசியல் இன்றைக்கு முதிர்ச்சி பெற்று இன்றைக்கு மேற்கு இந்திய தரப்புகளுக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே ஒரு ஆட்சி திரும்பவும் கொழும்பில் உருவாகி இருக்கின்ற இந்த சூழலிலே அந்த பூகோள அரசியல் போட்டியில் ஈடுபடுகின்ற வல்லரசுகள் தங்களுக்கு தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக இலங்கை தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையிலே கையாளுறதுக்கு வழிகிடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் தரப்பு ஒரு தனித்தரப்பாக நின்று அந்த பூகோள அரசியல் போட்டியிலே வந்து நாங்கள் பேரம் பேசுகிறதுக்கு முன்வரப் போகின்றோமா, அல்லது வெறுமனே ஒரு எடுபடியாக ஒரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் இழுபட்டு கொண்டு போகின்றோமா என்றதுதான் எங்களுடைய மக்கள் வரப்போகின்ற நவம்பர் 14ஆம் தேதி தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நேர்மையான அமைப்பு, விலை போகாத அமைப்பு. எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த இனத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கின்ற ஒரு தரப்பு. எங்களுடைய போராட்டங்கள் ஊடாக எங்களுக்கு நடைபெறுகின்ற சட்டவிரோத செயல்பாடுகள் ஊடாக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். ஒரு இளம் உறுப்பினர்களை நிறுத்துகின்ற ஒரு அமைப்பு, முழுமையாக தமிழ் தேசியத்தோடு ஊறி செயல்படுகின்ற அமைப்பு, எந்த விதத்திலையும் தமிழ் தேசியம் என்ற கோணத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்லாத ஒரு தரப்பு, உங்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டு உங்களுடைய ஒருவராக வாழுகின்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை இந்த முறை கொடுத்து இந்த தென்னிலங்கையிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை சரியான வகையில் கையாளுறதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கச் சொல்லி கோரி உரிமையோடு வந்து உங்களுடைய வாக்குகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எங்களுடைய உறுப்பினர்கள் உங்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு உங்களிடம் நேரடியாக வருவார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் நேரடியாக அவர்களிடம் கேட்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கேட்கலாம். கேட்டு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வகையிலே அந்த உரையாடல் அமைய வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதுக்கு பிற்பாடு நீங்களும் சேர்ந்து இந்த பயணத்திலே வந்து எங்களோடு கைகோர்த்த வேணும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துறவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே எந்தளவுக்கு நாங்கள் அந்த இடைவெளியை குறைக்கலாமோ அந்தளவுக்கு தமிழ் தேசிய நலங்கள் நிலைநாட்டப்படும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள், அதுதான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக நாங்கள் கருதுகின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த கொழும்பு போன்ற பகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெற்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குகளை வந்து இப்போதைக்கு வந்து பெறுவதற்கு நாங்கள் உத்தேசிக்கவில்லை. அம்மை பொறுத்தவரையிலே வந்து கடந்த
பல தசாப்தங்களாக வந்து தெற்கிலே தமிழ் மக்களுடைய வடகிழக்கை சார்ந்த தெற்கிலே வாழுகின்ற மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வந்து பல தமிழ் தரப்புகள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையிலே செயல்படுகிறார்கள். எங்களோடு சொல்கிற வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு அல்ல, ஆனால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழுகின்ற ஈழத்தமிழர்களுடைய தேசியவாதத்தோடு ஒரு புரிந்துணர்வோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் வந்து அவர்கள் இங்கு தங்களுடைய பட்டியல்களை போட்டு வாக்குகளை பிரிக்காமல் இருக்கின்ற வகையில் வந்து நாங்களும் வந்து தெற்கில் இருக்கக்கூடிய வடகிழக்கு சார்ந்த மக்களுடைய வாக்குகளை அங்கே அவர்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்கின்ற வகையில் வந்து நாங்கள் போட்டி போட இப்போதைக்கு வந்து நாங்கள் விரும்பவில்லை. அப்படி ஒரு தேவையும் நாங்கள் இப்போதைக்கு கருதவில்லை. எழுப்பம் ஒன்றும் வரவில்லை, அப்படி வராது. கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு சிலவில் இருக்கலாம். அதுக்கு வந்து எங்களை கேட்க மாட்டோமே, கேட்கவும் இல்லை. உறுதிப்படுத்துவதற்காக திருகோணமலையிலும் அம்பாறையிலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கேட்க வேண்டும் என்று முடிவெடுக்கப் போவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு உங்களுடைய நிலைப்பாடு அமைப்பு. இப்போ இந்த பிரதிநிதித்துவத்துடைய அர்த்தம் என்ன? இப்போ இந்த தமிழ் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டார் தானே, அந்த அணியில் வந்து ஒற்றுமை என்று சொல்லி வந்து அந்த அணியில் வந்து பல்வேறு விதமான கருத்துகள் இருந்தது தானே, அதை அவங்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அதில் வந்து ஒருவர் வந்து ரணில் வேணும் என்று கத்தினவர், தேர்தல் வேண்டாம் எங்களுக்கு ரணில் வேணும், இந்த நேரம் தேர்தல் வச்சால் ரணில் சில வேளையில் தோக்கக்கூடும், அப்போ எங்களுக்கு தேர்தல் வேண்டாம் என்று கத்தினவர். இப்போ இந்த இன்னொரு சிலர் வந்து எங்களுக்கு சஜித் வேணும் ரணில் வேண்டாம் என்று கத்தினது. இப்போ இந்த ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் வந்து எங்களுக்கு 13ஆம் திருத்தம் வேணும். இது ஒரு சிலர் வந்து இல்லை எங்களுக்கு அதுவும் வேண்டாம் வந்து எங்களுக்கு தமிழ் தேசியம்தான் வேணும். இவை எல்லாரும் ஒன்று சேர்ந்தவை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தவை. ஒன்று சேர்ந்து வந்து வாக்குகளும் பெரிய அளவில் கிடைக்க முடியல. நல்ல காலம் வந்து நாங்கள் பயிஸ்கரிப்போடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது வந்து அந்த அறுதி பெரும்பான்மை கிட்ட வரக்கூடியதாக இருந்தது. மற்றது எங்கட மக்களுடைய சுவாபம், இந்த தமிழரசு, இந்த பாரம்பரியம் உதவலன்னு பார்க்குறதால வந்து நாங்கள் அதை எல்லாத்தையும் பார்க்க வந்து இந்த தமிழ் தேசியவாதத்தில் மக்கள் இன்னும் இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் கணக்கு போடக்கூடியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தால் வந்து அது ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் காட்டினது. அந்த தமிழ் வேட்பாளருக்கு போடுற இதெல்லாம் ஒற்றுமை என்ற பேரில் நடந்த விஷயங்கள். அப்போ ஒரு ஒரு தெளிவான ஒரு கொள்கை இல்லாத நேற்று வரைக்கும் வந்து அந்த தமிழ் வேட்பாளர் கேட்ட முன்வைச்ச நிலைப்பாட்டுக்கு நேர்மாறாக செயல்பட்ட தரப்புகள் ஒரு தேர்தலுக்காக வந்து அதுவும் விசேஷமாக வந்து பகிஷ்கரிப்பு வெல்லக்கூடாது, தமிழ் தேசிய மக்கள் முன்னே ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த முறை வந்து மக்கள் தங்களோட கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கணும்ன்ற காட்டக்கூடாது, அது எப்படி இருந்தாலும் குழப்பி அடிக்க வேணுமென்றதுக்காக வந்து விழுந்தடித்து வந்து ஒரு பட்டியலை போட்டவை. சரிதானே? அதில் பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் சொன்னவே வந்து அடுத்த தேர்தலுக்கு ஒன்று அப்படி ஒன்றும் இருக்காது, இதுக்கு மட்டும் இது எல்லாம் ஒற்றுமைக்காக என்று சொல்லி போட்டு இப்போ எல்லோரும் வந்து திரும்ப வந்து அந்த தேர்தலுக்காக பாராளுமன்ற தேர்தலுக்காக வந்து அந்த ஒற்றுமை என்ற பேரில் வந்து தொடர வேணும் என்று சொல்லி வந்து திரும்பவும் இறங்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தால் இது எந்த விதத்திலையும் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. மாறாக வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதில் வந்து வளரக்கூடாது, அவர்களுடைய கோரிக்கையில் மக்கள் ஏற்று நடந்ததாக நிலைமையில் இருக்கக்கூடாது என்றதுக்காக ஒரு குழப்பறதுக்காக மட்டும் அந்த குறுகிய அந்த நோக்கத்துக்காக மட்டும் எடுக்கப்பட்ட முடிவு. இப்போ பிஷப் மேர், இந்த மதகுருமேர் இந்த உண்மைகளை விளங்கி கொள்ளாமல் சும்மா வெறுமனே வந்து இந்த கோஷத்துக்காக வந்து ஒற்றுமையை பற்றி கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை.
இந்த முறை வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து ஒரு ஒற்றுமை என்ற பேரில் வந்து ஒன்று போட்டி போட்டாலும் வந்து அதுக்கு பிறகு வந்து என்ன கொள்கையை முன்னெடுக்க போகிறீங்கன்னா வந்து எல்லாம் பிரிஞ்சு சிதறி போயிருக்கு. இதுங்களை முன்கூட்டியே தெரிஞ்ச இடத்துல வந்து நாங்கள் அந்த விளையாட்டுக்கு நாங்கள் தயாரில்லை. அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து வணக்கத்துக்குரிய பிஷப் ஐயா அவர்களும் ஏனைய மதகுருமாரும் ஒரு நேர்மையான தரப்பு யாருன்றதை வந்து அடையாளப்படுத்தட்டும். ஆத்மீகம் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு நேர்மையை பற்றி தானே கூட எங்களுக்கு சொல்லுது நல்லமன்னு சொல்லி அதை முதல் அடையாளப்படுத்தட்டும். அந்த தரப்பு யாருன்றதை வந்து அடையாளப்படுத்தி மக்களுக்கு உண்மையை சொல்லட்டும். அதை விட்டு சும்மா திரும்ப இந்த ஒட்டுமையான போலி கோஷத்துக்கு வந்து மக்களை இழுத்து பிரதிநிதித்துவம் என்று சொல்லி வந்து அங்கே ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சாலும் வந்து அதுக்கு ஒரு கொள்கை இல்லாத பிரதிநிதித்துவம் வந்து எடுத்து கொடுக்குறதுல வந்து ஒரு அர்த்தமும் இல்லை. கடந்த எத்தனையோ வருடங்களாக எத்தனையோ தேர்தலில் 2009க்கு பிறகு வந்து மக்கள் தொடர்ந்தும் வந்து ஒரு தரப்புக்கு வந்து வாக்களித்து வந்து அந்த தரப்பு வந்து எங்களை நடுத்தரவில் கொண்டு வந்து விட்டு கிடக்கு. இது நடக்குமென்று சொல்லிக்கொண்டு வந்த ஒரே ஒரு தரப்பு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அதை விளங்கி கொண்டு இந்த என்ன மத தலைவர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த முறை வந்து எங்களோட மக்கள் வாக்களிக்க வேணும். அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு உறுதியான தலைமை கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய முன்னணிக்கு வந்து இந்த முறை அந்த வாக்கை கொடுக்கணும்ன்றது தான் நாங்கள் அவர்கள் மக்களிடம் வந்து முன்வைக்கின்ற கோட்பாடாக வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை விட்டு சும்மா பேருக்கு வந்து இந்த ஒற்றுமையை பற்றி கதைக்கிறத வந்து அவர்கள் இனி நிப்பாட்டுவோம். ஏற்படக்கூடிய அந்த அரசியல் மாற்றத்தை வடகிழக்கில் வந்து வரவேற்கிற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த வரவேற்பை சமூக வலைதளங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நீங்களே பார்க்குறீங்க? தென்னிலங்கையில் அதுண்டா ஜேவிபி ஆட்சிக்கு வந்தது வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரவேற்கிறோம். நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோடு திரிகிறோம். எங்களுக்கண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கண்டா தெரியவில்லை. சமூக வலைத்தளங்கள் வந்து யாரும் எழுதலாம். இப்போ எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்க. அவைக்கு விரும்பின ஆக்கள் எல்லாத்தையும் விடுறாங்க. அதுக்காக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வார விஷயங்களை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து கணக்கில் எடுத்து நம்ப போனோம்னு இல்லை. நாங்கள் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேச மக்கள் ஜேவிபியை வந்து ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணுமென்றதை வந்து நான் நினைக்கிறேன் மிக தெளிவு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வடகிழக்கை வந்து பிரித்தது ஜேவிபி. இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி. இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சக்கு வந்து பெருசாக தத்துவம் இருக்க இல்லை, இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டினார். ஆனால் அதுக்குண்டு ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணிதிரட்டின வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது. அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது. அவர்களும் ஜாதிக ஹெலை உரிமையும் சேர்ந்து தான் அந்த மோசமான செயலை முன்னெடுத்தவை. கடந்த 22ஆம் ஆண்டு பாராளுமன்றம் வந்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட எங்களோடு வந்து ஜேவிபியுடைய கூட்டணியாக வந்து என்பிபி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஜேவிபி எவரும் வர இல்லை. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் கேட்டுனாங்கள் வந்து ஏன் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் வர இல்லை, ஏனென்றால் அவர்களே வந்த 2 நபர்களே அரசியலை வந்து ஜேவிபி தான் இந்த கூட்டில் வந்து கையாளுது என்று எங்களுக்கு சொல்லித்தான் கதைச்சுவே. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து அப்படியேண்டா ஏன் நீங்கள் வந்திருக்கிறீங்கள், அரசியலை வந்து ஜேவிபி தான் கையாளுதுன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆதிக்கம் கிடையாது. அப்போ அவே தான் அந்த முடிவை எடுக்க போயிடும், நீங்கள் வந்து அதுக்கு முழுக்க விட்டு விட போறீர்கள் அப்படின்ற ஏன் ஜேவிபி எங்களோட வந்து கதைக்க இல்லை என்று கேட்டதுக்கு வந்து பதில் இல்லை.
பேந்தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த சந்திப்பில் வந்து ஒரு இணக்கப்பாடும் இல்லை. சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்திப்பு நடந்ததண்டே வந்து தயவு செய்து சொல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. அங்கே வந்து 13ஆம் திருத்தத்தை பற்றி கூட வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை. நாங்களும் 13 ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு பேச்சுக்கு 13 கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை. எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம், இலங்கையர்கள் என்ற ஒரு புது ஆரம்பத்தில் நாங்கள் பயணிக்க வேணும் என்றது மட்டும்தான் பேசப்பட்டது. இப்பொழுது வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பார்த்தால், இப்போதைக்கு இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தம், அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை ஒரு இடைக்காலமாக வந்து தாங்கள் ஏற்பதாகவும், ஒரு அரசியல் தீர்வுக்கு வந்து 2015 வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகள் இடைக்கால அறிக்கையாக வந்து வெளிவந்து அது இறுகி போயிருந்தது. அதை முன்னெடுக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது. அந்த இடைக்கால அறிக்கை இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த 13ஆம் திருத்தத்துக்கு விட மோசமான, மிக மோசமான, மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு. தமிழரை ஏமாத்திரத்துக்காக ஒருமித்த நாடென்ற சட்டத்துக்கு அறியாத ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தினோம். ஆனால் இலங்கை நீதிமன்ற அரங்கிலே சிங்களத்தில் எழுதப்படுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் சட்டத்தில் வந்து ஏற்கப்படும் என்ற சட்டம் சொல்லி கொண்டிருக்க, சிங்களத்தில் வந்து மிக தெளிவாக கடந்த 75 வருஷமாக வந்து பயன்படுத்தப்பட்ட சொற்பதம் ஒற்றையாட்சி, ஐக்கிய ராஜ்யம் தான் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபியில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. கடமைக்கு வந்து சும்மா மாகாண சபை என்று இருக்கிறதையும் இல்லாமல் செய்து ஒரு 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 மிக குறுகிய அளவுக்கான அலகுகளை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கணும் என்றது அவர்களுடைய கருத்துக்களில் வந்து மிக வெளிப்படையாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிபிக்கு பின்னால் வந்து இளைஞர்கள் போயினம் என்றால் அவர்களுக்கும் விட முட்டாள்கள் இருக்க முடியாது. மன்னிக்கவனும் வந்து அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு. ஆனால் அவர்களுக்கும் விட ஒரு முட்டாள்கள் இருக்க முடியாது. இன்றைக்கு தென்னிலங்கையிலே வந்து பொதுப்பெரமுனக்கு கோட்டாபய ராஜபக்சக்கு வந்து வாக்களித்த கணிசமானவர்கள் தான் ஜேவிபிக்கு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிறோம் என்றதும் பரவலாக வந்து சொல்லப்படுகின்ற விடயம். அவை அப்படிப்பட்ட ஒரு தரப்போடு நாங்கள் கைகோர்த்து ஏதோ இளைஞர்கள் வந்து வாக்களித்தால் வந்து அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்பார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் கனவு. என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் அல்ல. மாறாக அவர்கள் தமிழ் தேசியத்தோடு நேர்மையாக பயணிக்க விரும்புகிறவர்கள். P2P நடந்த பொழுது, அதுவும் போன பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு நடைபெற்றது. அப்பொழுதும் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ அங்கஜன் அவங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சிருக்கிறார்கள். இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தோடு இல்லை என்று. ஆனால் அந்த P2Pக்கு வந்து முழுமையாக ஈடுபட்டது வந்து இளைஞர்கள். அது எல்லாருக்கும் கண் துறக்கிற ஒரு போராட்டமாக அமைந்தது. ஆகவே எங்களோட இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் தான் போவார்கள். இந்த கருத்துருவாக்கம் வந்து திட்டமிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் நடைபெறுகின்றது. அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அஞ்சாமல் எங்களுடைய கடமை, தமிழ் தேசியத்துக்குரிய அந்த கடமையை சரியான வகையில் வந்து செய்ய வேண்டும் என்றது நாங்கள் உரிமையோடு வந்து எங்களுடைய இளைஞர்களிடம், எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த கடமையை சரியான வகையில் செய்கிறதா இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் அந்த வாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் இது பூகோள ரீதியில் எவ்வாறான தாக்கத்தை தமிழ் மக்களுடைய செலுத்தும்? சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடைய தாக்கங்கள் எவ்வாறான? இன்றைக்கு வந்து நேற்று வரைக்கும் சமஷ்டியே கூட உச்சரிக்காமல் தடுத்து வச்சிருந்த வல்லரசுகள் இன்றைக்கு அவர்களுடைய கூலிப்படைகளை கூப்பிட்டு எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழ் தேசியம் பேசுங்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே வந்து ஒரு நல்ல செய்தி. என்ன காட்டுது?
குழப்பாயிங்கோ, சேர்ந்து போங்கோ, அவங்களோட போய் கதையுங்கோ, சும்மா எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க, ஒதுங்கி நிற்காதீங்கோண்டு கடந்த 15 வருஷமாக சொல்லி கொண்டு வந்த அந்த வெள்ளரசுகள் இன்றைக்கு தங்களோட குட்டிகளை கூப்பிட்டு இங்கே வா எல்லோரும் ஒன்றுபட்டு வந்து உச்ச தமிழ் தேசியவாதத்தை கதையுங்கோ என்று சொல்லியிருக்கிறோம்னா அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் வந்து தங்களுக்கு தென்னிலங்கை வந்து ஒரு சவால், அதை எதிர்நோக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் போட வேணும். அந்த அழுத்தங்கள் போடுறதுக்கு வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய உச்ச சிங்கள பௌத்த தேசியவாதத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால்தான் அது கொஞ்சம் சுடும் ஒரு செய்தியை கொடுக்கலாம்ன்றதுக்காக சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த கேள்வி இரண்டால் வந்து நாங்கள் தமிழ் தேசியம் கதைச்ச உடனே அது தமிழ் தேசியமாக இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு தரப்புக்கு இன்றைக்கு நேற்று எல்லாம் ஒற்றையாட்சி சமஷ்டியை உச்சரிக்கவும் கூடாது, அது எல்லாம் சிங்கள மக்களை குழப்பம்னு சொன்னாக்கள் இன்றைக்கு சமஷ்டி என்று கதைச்சால் திருந்திட்டாங்களா என்ற கேள்வியைத்தான் எங்களோட மக்கள் கேட்டு அதுக்கு ஒரு விடையுண்டை தேட வேணும். அப்படி இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்து ஒரு தெளிவான கொள்கையோடு அசைக்க முடியாத வகையில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகின்ற முன்னணிக்கு வாக்களித்து ஒரு நேர்மையான ஒரு பேரம் பேசலுக்கு எங்களுடைய கைகளை வந்து பலப்படுத்த போகிறார்களா? இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நான் நினைக்கிறேன் விட மிக தெளிவு. அங்கே ஒரு மாற்று தெரிவு கிடையாது, ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது. அது தமிழ் தேசியம் என்ற முன்னணி மட்டும்தான் என்ற அடிப்படையில் வந்து எங்களோட மக்கள் இந்த முறை வந்து அந்த மாற்றத்தை வடகிழக்கிலையும் வந்து ஏற்படுத்த வேணும். எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்து அதுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் வந்து எங்களிடம் வந்து விரும்பின கேள்வியில் கேட்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அந்த மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்குற வந்து சாத்தியமில்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கிய தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு சிபாரிசு செய்ததாகவும், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. நீங்களும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதை எப்படி பார்க்க? எங்களுக்கு வந்து யாரும் வந்து இந்த லிக்கர் லைசன்ஸை பற்றி ஒருத்தரும் கதைக்கவும் இல்லை, ஒருத்தரும் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை. எங்களுக்கு இந்த லிக்கர் லைசன்ஸை எடுத்து கொடுங்கோண்டு ஒருத்தரும் கேட்கவும் இல்லை. ஆனால் நினைக்கிறேன் மக்களுக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கும். என்ன அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் போய் கேட்டிருக்கிறார்கள், நல்ல விஷயம். ஆனால் அதை ஏன் அப்படி மூடி மறைக்க பார்த்தவை இவ்வளோ காலம்ன்றது தான் ஒரு கேள்வி. ஆனால் எல்லாம் நன்மைக்கே அந்த உதவி செய்த ஆக்கள் உண்மையிலே வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களாக இருந்திருந்தால் வந்து சில வழியில் வந்து கொஞ்சம் நாங்கள் சரி ஒரு வித்தியாசமாக பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படியும் இல்லை போல் நல்ல வசதியான ஆக்களுக்கு தான் அந்த உதவியிடம் போயிருக்கு. அப்படி என்றால் வந்து அந்த முழுக்க ஒரு லாபம் தேடுகின்ற ஒரு விஷயமாகத்தான் அது இருக்குது. அப்போ இதில் நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து சொல்லப்படுறது ஒன்று இருக்குத்தானே, கொள்கை இல்லாட்டி வந்து குறைஞ்ச வந்து உழைக்கிறதையாவது வந்து பார்க்கணுமெண்டு அந்த அடிப்படையில் வந்து செய்யலாம். அப்போ அதில் ஒன்றும் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யார் உழைப்புக்காக வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோமோ அவை அந்த தங்களோட வேலையை வந்து சரியாக செய்யணும். அது இருந்திருந்து அம்பலப்படுதுன்றது தான் சில வழியில் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.